ஸோ இப்போ இன்றைக்கி வந்து அதே பூஜை வந்து எங்களுக்காக பண்ணி காட்ட போகிறீங்க. ஸோ வந்து அதை ஆரம்பிக்கலாங்களா அப்படி? அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா காளி உபாசனையில் நாங்கள் இருக்கிறதுனால அம்பாளுடைய உத்தரவு பிரகாரம் இரவில் தான் இதை பண்ணணும். பகலில் பண்ணுறது அந்த அளவுக்கு சாத்தியம் இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இரவில் பண்ணால் அமானுஷ்யங்கள் நிறைய இருக்குது, அமைதியாக இருக்கும். அப்போ உடனே அவங்கக்கிட்ட போய் சேரக்கூடிய அவங்களுடைய உத்தரவு இல்லாமல் இங்கே எந்த வேலையுமே பண்ணுறதில்ல. அவங்கக்கிட்ட உத்தரவு கேட்டு தான் பண்ணுவோம். அப்படி நாங்கள் இந்த பூஜைகளை பண்ணும்போது சில அமானுஷ்ய சத்தங்கள்லாம் எங்களுக்குள்ளேயே கேட்கும். அது கேட்கும் போதே பூஜை நிறைவாயிடுச்சு அப்படின்றத நாங்கள் புரிஞ்சுக்கிட்டு பூஜையை நிறுத்திட்டு இதே வழிமுறையில் தான் பண்ணுவோம். ஆனால் அவங்களுக்கு செய்வனை இருக்குதுன்னு சொல்லும்பொழுது அவங்கள வர வச்சு நாங்கள் இங்கே சில பூஜைகள்லாம் பண்ணி அவங்களுக்கு கழிப்பெல்லாம் எடுத்து அந்த செய்வனையை விளக்கிட்டு அதுக்கப்புறமா திரும்ப ஸ்ரீ அங்காளம்மன் கோவில் ஸ்ரீ காளி சாமுண்டி அம்மா அருள்வாக்கு பீடம் மேல்மருவத்தூரில் இருந்து போகும் வழியில் சித்தாமூரில் இந்த பீடம் அமைந்துள்ளது. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கவங்க பார்த்தீங்கன்னா காளி சாமுண்டி அம்மா தான் இணைஞ்சிருக்காங்க. கடந்த வீடியோவில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சிருந்தோம். நிறைய விஷயங்களை பற்றி தெளிவாக வந்து நம்ம கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு நமக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதில் ஒரு பிரதானமான பிரச்சனை பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்கு இடையில் ஏற்படுற பிரச்சனை வந்து நிறையவே இருக்குது. ஸோ அதை பற்றின சில விஷயங்களை வந்து நம்மக்கிட்ட ஷேர் பண்ண போகிறாங்க. ஸோ வணக்கம். ஆமாம், நான் சொன்ன மாதிரி வந்து இந்த கணவன் மனைவி பிரச்சனை தான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பிரச்சனையாக இருக்குது. நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இணைய முடியாமல், நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் பார்த்தாலே வந்து எலியும் புனையும் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முறைச்சிக்கிட்டு ஒரு மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இது வந்து தற்செயலாக ஏற்படுதா? இது வந்து எதனால் ஏற்படுது உங்களுக்குள்ள இந்த வெறுப்புன்னு நினைக்கிறேன்? கணவனுக்கு தகுந்தவாறு மனைவி இருக்கிறது இல்லைன்னு மனைவி நினைக்கிறாங்க. மனைவிக்கு தகுந்தவாறு கணவன் இருக்கிறது இல்லைன்றது ஈகோவாலேயே அதிகபட்சமான இந்த காலகட்டத்தில் பிரச்சனைகள் வருது. ஓகேம்மா. சுற்றி வேலை பார்க்கக்கூடிய இடத்துகளில் வந்து பார்த்திங்கன்னா தவறான பெண்களால் இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்களாலேயும் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வருது. சரி, அது மாதிரி ஒரு பூஜை தான் இது. ஒரு 3 வருஷ காலமாக கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க. எல்லா இடத்துக்கும் போய் வந்துட்டாங்க. நிறைய வசியம் பண்ணியாச்சு. அவங்களுக்கு வசியம் பண்ணியும் சரியாகலைன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட வந்திருக்காங்க. அவங்களுக்கு இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா மோகினி வச்சு மோகனம் உண்டு பண்ணுறோம். மோகனம் உண்டு பண்ணி சேர்த்து வைக்கிறதுக்கான பூஜை. சரிங்கம்மா. இப்போது இயற்கையாக வந்து ஒருத்தவங்களுக்குள்ள சண்டை வருது, அவங்கள சேர்த்து வைக்கிறோம் சரி. ஆனால் வந்து 3வது நபர் வந்து செய்வினையோ அந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சு வந்து ஒரு கணவன் மனைவியை பிரிக்க முடியுங்களா? கண்டிப்பாக பிரிக்க முடியும். ஸோ அதையும் வந்து நம்ம வந்து நிவர்த்தி பண்ணி வைக்கலாம். அதையும் நிவர்த்தி பண்ணி அதுக்குண்டான பூஜைகளை பண்ணால் கணவன் மனைவி ஒத்துமையாக வாழும். கண்டிப்பாம்மா. இப்போ வந்து மோகினி அவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான பூஜை வந்து நம்ம பண்ண போகிறோம். இந்த பூஜை வந்து எந்த விதத்துலலாம் பண்ணுவாங்கம்மா ஆக்சுவலாக? இது அசைவத்துலேயும் பண்ணலாம், சைவத்துலேயும் பண்ணலாம். சரிங்கம்மா. அசைவத்தில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது கருமுறைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்கம்மா. அதில் கோழி காவு கொடுத்து, குதிரை காவு கொடுத்து, ஓகே, சாராயம் வச்சு அதுக்கு சுருட்டு, முட்டை அது மாதிரிலாம் சிலதெல்லாம் வச்சு காவு கொடுத்து பண்ணுறதும் இருக்குது. இது சைவ முறையிலையும் மோகினியை வந்து பார்த்திங்கன்னா மோகினிக்கு எதெல்லாம் பிடிக்கும்னு பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ பிடிக்கும், வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய அத்தனையும் பிடிக்கும். சரிங்க. அதை வச்சு பண்ணும்போது கணவன் மனைவிக்குள்ளே எந்த இடத்துல எவ்வளோ தூரத்தில் எவ்வளோ சண்டையில் இருந்தாலும் நாங்கள் இந்த பூஜை பண்ண உடனே சில நாட்களுக்குள்ளேயே அவங்க 2 பேர் மனசுக்குள்ளேயும் போய் ஒத்துமையை உண்டு பண்ணி மோகனத்தை உண்டு பண்ணி கணவன் மனைவிக்கு உண்டான மோகனத்தை உண்டு பண்ணி சேர்த்துருவாங்க. புரியுதுமா. இப்போ வந்து நீங்கள் வந்து பிரதானமாக எந்த முறையை வந்து கையாளுவீங்க? இதில் சைவமா அசைவ முறைங்களா? 2 முறையுமே கையாண்டு நாங்கள் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரிங்கம்மா. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உத்தரவு கேட்போம் அம்பாள் கிட்ட. சரிங்க. இவங்க ரொம்ப அதிகபட்சமான பிரச்சனையில் இருக்காங்கன்னும் பொழுது கருமுறையில் போய் பண்ணிடுவோம். சரிங்க. இல்லை சாந்த நிலையில் பண்ணாலே சேர்ந்துடுவாங்க அப்படின்னும் பொழுது இந்த பூஜையும் பண்ணி கொடுப்போம். புரியுது. 2மே பண்ணி கொடுப்போம். சரிங்க. இப்போது ஒருத்தங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்குது அப்படின்றப்போ சில பேரால் வந்து நேரில் வரமாட்டாங்க, சிலவங்க வந்து ரொம்ப தூரத்தில் இருப்பாங்க. ஸோ வந்து எப்படி அவங்களுக்கு வந்து அவங்க ஃபோட்டோ இந்த மாதிரி விஷயங்களை வச்சு தான் பண்ணுவீங்களா ஆக்சுவலாக அவங்களுக்கு? அப்படி பண்ணி கொடுக்கலாம். ஆனால் அது வந்து அது மாதிரி ஃபோட்டோ மட்டும் அவங்க அனுப்பி கொடுத்து நம்ம பூஜை பண்ணுறதுல அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இது இருக்காது. அவங்களுக்கு மனசுக்கு திருப்தி இருக்காது. சரிங்க. அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஆலயத்துக்கு வந்து வாக்கு கேட்டு நம்ம உத்தரவு வாங்கி தான் இதை பண்ணி கொடுக்குறோம். கண்டிப்பாக நேரில் வந்து பண்ணும்போது அதுக்கான பலன் வந்து இன்னும் அதிகம் வந்து உடனே கிடைச்சிடும். சரிங்க. இப்போது உங்கள்கிட்ட இந்த பிரச்சனைக்காக
உங்களுக்காக இந்த பிரச்சனைக்காக வராங்க அப்படின்றப்போ எத்தனை நாளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுக்கான மாற்றங்கள் வந்து அவங்களுக்கு இடையில வந்து ஏற்பட ஆரம்பிக்கும்? இது முக்கியத்துவமாக சொல்லணும்னா கணவன் மனைவிக்குள்ளே இப்போ நாங்கள் பண்ணி கொடுக்குற பூஜை பார்த்தீங்கன்னா 7 நாளில், சரிங்க. 7 நாளுக்குள்ளே ஒன்று சேர்ந்துருவாங்க. இது மாதிரி சேர்த்து நிறைய கொடுத்துருக்கோம். புரியுதுமா. இப்போது சேர்ந்துட்டாங்க, உங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக சேர்ந்துட்டாங்க அப்படின்றப்போ அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை வந்து ரொம்ப சுமூகமாக போயிடுமா? இல்லை அதுக்கப்புறம் ஏதாச்சும் வழிபாடு, இல்லை வந்து மோகினி வழிபாடுறது இந்த மாதிரி அதை நன்றி செலுத்தும் விதமாக அந்த மாதிரி எதாவது பண்ணணுமா? அது அவங்க மனநிலையை பொறுத்தது. மோகினிக்கு வந்து ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சி வர்றது. மற்றபடி வழிபாடெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. இப்போ நாங்கள் செய்து கொடுக்குற பூஜையிலேயே ஒத்துமை உண்டாயிடும். இங்கே நம்ம பூஜையும் பண்ணி தருவோம், அவங்களுக்கு உண்டான சில தகடுகளும் கொடுத்து அனுப்புவோம். சரிங்க. அது மாதிரி கொடுத்து அனுப்பும்போது அது அவங்க கூட இருக்க சொல்ல பிரச்சனைகள் திரும்பவும் வராது. புரியுது. இப்போ உங்ககிட்ட வந்து இந்த கணவன் மனைவி வந்து சேர்க்கறது கொஞ்சம் கஷ்டமாச்சு எங்களுக்கு, ஏன்னா என்ன பிரச்சனைன்னு தெரில. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டப்பட்ட ஏதாச்சும் விஷயங்கள் இருக்குங்களா நீங்கள் பார்த்ததுல இது வரைக்கும்? அது மாதிரி நிறைய இருக்கு. 1 வருஷ காலமாகவே பேசாமல் ஒரே வீட்டில் இருந்துக்கிட்டு 2 பேரும் பேசிக்காமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்காம அப்படி இருந்து என்கிட்ட வந்திருக்காங்க. அது மாதிரி இருந்து வந்தவங்களுக்கு இது மாதிரி நாங்கள் செய்து கொடுத்து 3ஆவது நாளே வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணி கொடுத்தோம். சனி ஞாயிறு அந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அவங்க வீட்டுக்காரரு பேசிட்டாரு சரிங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு நல்ல பதில் வந்து இங்கே கொடுத்து அம்பாளுக்கு வந்து அபிஷேக அலங்காரம்லாம் பண்ணுறதுக்கு உண்டான பூஜை சாமான்லாம் வாங்கி கொடுத்துட்டு கணவன் மனைவியோடவே இங்கே வந்து போயிருக்காங்க. புரியுது. இப்போ வந்து இந்த பூஜையை வந்து எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சு நீங்கள் வந்து வழிபடுறீங்க இந்த இடத்துல? கணவன் மனைவிக்குன்னும் போது மோகனம் உண்டு பண்ணி தருவோம், வசியம் போட்டு தருவோம். ஓகே. இல்லை வசியத்தையும் தாண்டி போடுறது தான் மோகனம். இப்போ எந்த மாதிரியான பொருட்கள்லாம் வந்து இந்த இடத்துல நிறைய விஷயங்கள் வச்சுருக்கு. ஸோ வந்து இதெல்லாம் வந்து மோகினிக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா இதெல்லாம் சொல்லுவீங்க? சைவ முறையில் பண்ணுறதில்ல. சைவ முறையில் பண்ணாலும் அசைவ முறையில் பண்ணாலும் மோகினிக்கு வந்து பார்த்திங்கன்னா இனிப்பு ரொம்ப பிடிக்கும். சரிங்கம்மா. மல்லிகை அத்தர் அவங்களுக்கு பிடிக்கும். சரிங்க. மல்லிகை பூ பிடிக்கும். வெள்ளை கலரில் என்னென்ன இருக்கோ அது அத்தனையுமே அவங்களுக்கு பிடிக்கும். அதெல்லாம் வச்சு நாங்கள் கூப்பிட்டு அவங்க 2 பேரையும் கணவன் மனைவி ஒன்று சேர்க்கறதுக்கு அதெல்லாம் கொடுத்து பூஜை கொடுத்து. சரிங்கம்மா. ஸோ இப்போ இன்றைக்கி வந்து அதே பூஜை வந்து எங்களுக்காக பண்ணி காட்ட போகிறீங்க. ஸோ வந்து அதை ஆரம்பிக்கலாங்களா? அப்படி சரி. சர்வமோகினி விசயமாகவே மோகினி மோகினி விஷ்ணு மோகினி ஈஸ்வர மோகினி ஈஸ்வரன் கொண்டு போதித்தார். சர்வமோகினி விசயமாகவே மோகினி மோகினி விஷ்ணு மோகினி ஈஸ்வரன் विष्णु मोहिनी ईश्वर मोहिनी ईश्वर ने
அவ்வளோதான் ஐயா முடிச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த பூஜை வந்து பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இந்த பூஜைக்கு அப்புறம் எத்தனை நாள்ல வந்து இவங்களுக்கு இதுக்கான அந்த செயல்பாடுலாம் வந்து தெரிய ஆரம்பிக்கும்? இன்னையிலேருந்தே அவங்களுக்கு மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ இன்னிலிருந்து தூக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருக்குள்ளேயும் இவங்கள மனைவியை பற்றின நினைவு கணவனுக்கும், ஆ. கணவனை பற்றின நினைவு நம்ம ஏன் இவ்வளோ நாள் இப்படி இருக்கோம், நாளைக்கு போய் பேசணும் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இப்போவே இந்த பூஜை பண்ணி முடித்த கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 2 பேருக்கும் அந்த எண்ணங்கள் ஏற்படும். சரி. அப்படி ஏற்படும் பொழுது அவங்களுக்குள்ளேயே அது மோதல் மாதிரியவே தான் ஆரம்பிக்கும். புரியுது. ஆரம்பித்து அதுக்கப்புறம் 2 பேரும் பேசி ஒரு முடிவுக்கு வந்து ஒத்துமையாயிடுவாங்க, சேர்ந்துருவாங்க. ஸோ இந்த பூஜை வந்து மோஸ்ட்லி இருட்டில் நீங்கள் வந்து பண்ணுறதுக்கான காரணம்? அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா காளி உபாசனையில் நாங்கள் இருக்கிறதுனால அம்பாளுடைய உத்தரவு பிரகாரம் இரவில் தான் இதை பண்ணணும். சரிங்க. பகலில் பண்ணுறது அந்த அளவுக்கு சாத்தியம் இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இரவில் பண்ணால் அமானுஷ்யங்கள் நிறைய இருக்குது, அமைதியாக இருக்கும். அப்போ உடனே அவங்கக்கிட்ட போய் சேரக்கூடிய வேலைகள் உடனே நடந்துடும். அதுக்காக தான் இரவில் இப்போ பண்ணுறோம். பகலை விட இரவு தான் வந்து அதுக்கான உகந்த. எல்லா பூஜைக்கு ஒரு முக்கியமான பூஜை எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா இரவு தான் புரியுது. அதிகபட்சம். இப்போ பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணலாம், இரவில் பண்ணுறது ரொம்ப நிசப்தமாக இருக்கணும், என்ன ஆமா, அந்த. சத்தம் இல்லாமல் இருக்கும், அமைதியாக இருக்கும். புரியுது. அப்படின்னு பண்ணும்பொழுது இப்போ இது வந்து மோகன பூஜை புரியுது. அப்படின்னும் போது இரவில் தான் அவங்க தூங்குவாங்க. தூங்கும் பொழுது அவங்களுடைய மனசு ஆழ்ந்த மனசுக்குள்ளே போய் அம்பாள் போய் வேலை பார்ப்பாங்க. புரியுதுமா. இப்போ வந்து இந்த பூஜை பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு சேர்ந்துட்டாங்கன்னா, ரொம்ப சேரலை, முழுமையாக வந்து அவங்க வந்து இன்னும் ஒன்றாகலை, அந்த பட்சத்தில் வந்து வேறு எதனா முறைகள் இருக்கா இதுலேயே? இந்த பூஜையிலே இது வரைக்கும் நாம் பண்ணி கொடுத்ததுல எதுவுமே முடியலன்னு ஆனதில்லை. அப்படி முடியல, சேரலம்மா சும்மா பேசுகிறாரு ஆனால் வரமாட்டுறாரு அப்படின்னு திரும்பவும் வராங்க அப்படின்னு சொன்னால் அசைவ முறையில் பண்ணி தருவோம். புரியுது. அது உடனே சேர்ந்துருவாங்க. அது என்னெல்லாம் பண்ணுவீங்க ஆக்சுவலாக? அது முதல்ல உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா அசைவ முறையில்னும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா கோழி காவு கொடுப்போம், ஓகே, சாராயம் வைப்போம், சரிங்க, கறி சாதம் வைப்போம், புரியுது, அதுக்கு சுருட்டு அது மாதிரி எல்லாம் வச்சு அப்படி சேர்த்து கொடுப்போம். புரியுதுமா. இப்போ வந்து அந்த கணவன் மனைவி வந்து பாவிக்கிறதுக்கு தான் இந்த ஆண் பாவை பெண் பாவை வச்சு நம்ம ஆமா. பூஜை பண்ணுறாங்க. ஆமாம், ஸோ ஓகே. இதுவே வந்து அதுக்கு போதுமான ஒரு விஷயமா தான் இதுவே அதுக்கு போதுமானது. புரியுதுமா. இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைவனை இப்போது இயற்கையாக பிரிகிறவங்க இருக்காங்க. ஸோ வந்து நான் முன்னாடியே கேட்டிருந்தேன், சைவனை வச்சு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி பிரிவாங்க, அவங்களுக்கும் இதே வழிமுறை தான் அப்படி? இல்லை, சைவனை வச்சு பிரிஞ்சிட்டாங்கன்றத வந்து நாங்கள் உத்தரவு கேட்டு பண்ணும்பொழுது அவங்களுக்கு அசைவத்தில் பண்ணி கொடுத்துருவோம். இப்படி சைவ முறைக்கே போக மாட்டோம். புரியுது. டேரெக்டாக அதிலே டைரெக்டாக அதிலே பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. அதுக்கும் அதே கால அளவு தான் ஆகும். அதே கால அளவு தான் ஆகும். புரியுது. இது ரெண்டுத்துக்கும் மாற்றங்கள்லாம் எதுவும் இருக்காது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அம்பாளுடைய உத்தரவு பிரகாரம் நாங்கள் எல்லா வேலையும் பண்ணித்தரோம். எல்லாமே அம்பாளோட உத்தரவு படி தான் நடக்குது. அவங்களுடைய உத்தரவு இல்லாமல் இங்கே எந்த வேலையுமே பண்ணுறதில்ல. அவங்கக்கிட்ட உத்தரவு கேட்டு தான் பண்ணுவோம். அப்படி நாங்கள் இந்த பூஜைகளை பண்ணும்போது சில அமானுஷ்ய சத்தங்கள்லாம் எங்களுக்குள்ளேயே கேட்கும். அது கேட்கும்போதே பூஜை நிறைவாயிடுச்சு அப்படின்றத நாங்கள் புரிஞ்சுக்கிட்டு பூஜையை நிறுத்திட்டு ஓகே. புரியுது. அவங்களே சொல்லிடுவாங்க. நான் சொல்ல மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இயற்கையாக வந்து பிரிகிறவங்க, இயற்கையாக அவங்களுக்குள்ள சண்டை வருது, ஏதோ ஒரு மனஸ்தாபத்தில் பிரிகிறாங்க, ஓகே. இப்போ 3வது நபரால் வந்து சைவனை வச்சு பிரிகிறாங்கன்றப்போ ஸோ வந்து அவங்களுக்கு வந்து எப்படி பண்ணுவீங்க? இதே வழிமுறை தானா, இல்லை வேறு வழிமுறைகள்லாம் இருக்குது? இதே வழிமுறையில் தான் பண்ணுவோம். ஆனால் அவங்களுக்கு செய்வனை இருக்குதுன்னு சொல்லும்பொழுது அவங்கள வர வச்சு நாங்கள் இங்கே சில பூஜைகள்லாம் பண்ணி அவங்களுக்கு கழிப்பெல்லாம் எடுத்து அந்த செய்வனையை விளக்கிட்டு அதுக்கப்புறமா திரும்பவும் இந்த பூஜையை பண்ணி அவங்களுக்கு சேர்த்து கொடுப்போம். ஃபஸ்ட்டு அந்த செய்வனையை உடைக்கணும். செய்வனையை உடச்சி எடுத்துருவோம். அந்த கட்டு இருந்தாலும் உடச்சி எடுத்துருவோம். புரியுது. எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அவங்க ரொம்ப கனவுலலாம் தொல்லை கொடுத்துருந்துருக்கோம் அவங்களுக்கு, அதையும் உடச்சி எடுத்துருவோம். உடச்சி எடுத்துட்டு இந்த பூஜையை பண்ணி கொடுப்போம், சரியாயிடும். புரியுதுங்க. இப்போது பொதுவாக ஒரு விஷயம் கேட்குறேன். இப்போது கணவன் மனைவி வந்து பார்த்திங்கன்னா சில சண்டை போட்டுக்கிறாங்க, சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா செய்வனை வைக்கிறாங்கன்றப்போ இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு உங்களோட ஒரு பர்சனல் ஒப்பீனியன் சொல்லிட்டு இருக்கும், உங்களோட சொந்த அபிப்பிராயம் இருக்கும், இதெல்லாம் பண்ணுங்கள், இதெல்லாம் பண்ணால் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் நிம்மதியாக இருப்பீங்க, அந்த செய்வன விஷயங்கள்லாம் வந்து தள்ளி இருக்கலாம் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? செய்வனை ஒருத்தர் வந்து செய்கிறாங்க அப்படின்னாலே முன்கூட்டியே நம்மளுடைய குலதெய்வமாகப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா அறிவுறுத்தும். நம்மளுக்கு கனவு மூலயமா வரும். ஓகே. சில அதெல்லாம் நடக்கும் கனவுல. அது மாதிரி வரும்பொழுதே குலதெய்வங்களை வந்து அவங்க அதிகபட்சமாக ஆலயத்துக்கு போய் வழிபட ஆரம்பித்தாலுமே கணவன் மனைவிக்குள்ளே இது மாதிரி செய்வன பிரச்சனை இருந்தாலும் அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி வெளியில் வரலாம். நிறைய பேருக்கு இப்போது இந்த ஆலயத்துக்கு போகிறது, ஒன்றா கோயிலுக்கு போகிற இந்த விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப கம்மியாகிடுற மாதிரி தான் இருக்குது கணவன் மனைவி கிடையாது. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது மாதிரி ஆலயத்துக்கு போய் வழிபட்டால் தானே நல்ல விஷயங்கள் நடக்கும். ஆலயத்துக்கு போகாமல் ஒருத்தருக்கு வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு சண்டை அப்படி இப்படின்னு போட்டுட்டு இருந்தால் நல்லா இருக்குது. கண்டிப்பாக ஆலய வழிபாடுன்றது வேணும், குலதெய்வ வழிபாடு வேணும்.
இப்போ நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. ஸோ சொல்கிறது மட்டும் இல்லாமல் சில விஷயங்கள் எங்களுக்கு வந்து கண்முனையா செஞ்சே காமிச்சிட்டீங்க. ஸோ உங்களோட இந்த நேரத்துக்காக ரொம்ப நன்றி. நன்றி.